ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்ல லவர்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது கோலம் போடுறதுனால நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக மார்கழி மாதம் அதோட பலன் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதாவது மாதத்திலேயே ரொம்ப மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம் எது அப்படின்னு சொன்னால் மார்கழி மாதம் தான். அதாவது நிறைய பேர் மார்கழி மாதம் வந்து ஒரு நல்ல ஒரு மாதம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது அப்படி கிடையாது. மிகவும் சிறப்பு வாய்ந்த தெய்வ சக்தி நிறைந்த மாதம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து மார்கழி மாதம் தான். ஏன்னா மார்கழி மாதம் அப்படிங்கும்போது தான் தேவர்களுக்கு வந்து அது வந்து பகல் பொழுது. அவங்க வந்து காலையில் எழுந்திரிச்சு வந்து மக்களுக்கு வந்து ஆசி வழங்கக்கூடிய மாதம் வந்து எதுன்னா மார்கழி மாதம் தான். அதனால் இந்த மார்கழி மாதம் வந்து நம்ம அதிகாலை 4 மணிக்கெலாம் நம்ம வந்து எழுந்து குளித்து வாசல் தெளித்து கோலம் போட்டோன்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதே மாதிரி கோலங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அது நம்ம உடலுக்கும் மிகவும் ரொம்ப நல்லதானது. அதாவது காலையில் 4 மணிக்கு நம்ம எழும்பி கோலம் போட்டோம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுங்களேன், 4 மணிக்கு வந்து தூய்மையான ஆக்சிஜனை வந்து நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம எழும்பி வாசல் தெளித்து கோலம் போட்டோன்னா அந்த ஆக்சிஜன் வந்து நமக்கு உடலுக்கு மிகவும் நல்லது. சரியா? அதே மாதிரி நம்ம குனிந்து கோலம் போடுறதுனால நமக்கு வந்து நம்மளுடைய இடுப்பு எலும்பு வந்து நல்லா வலுப்பெறும் அப்படிங்கிறதும் ஒரு நம்பிக்கை. நம்பிக்கைங்கிறதுல ஆராய்ச்சி மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி அந்த காலையில் பனி பொழிவு அந்த சமயத்தில் நம்ம வந்து குளிச்சுட்டு கோலம் போடுறது வந்து மிகவும் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அதாவது ஒரு சில பேருக்கு வந்து ஒத்துக்காது. சைனஸ் ப்ராப்ளம், சளி பிரச்சனை, தலைவலி பிரச்சனை அந்த மாதிரி இருக்கும். அவங்க உடல் நலத்துக்கு கருதி அதை வந்து அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஆனால் முடிந்த வரைக்கும் குளிச்சுட்டு உங்களுக்கு தலைக்கு குளிக்க முடியலை அப்படின்னு சொன்னால் மேலுக்காவது கழுவிட்டு கை கால் கழுவிட்டு நல்லா சுத்தமாகிட்டு அதுக்கப்புறம் வந்து வாசல் தெளித்து கோலம் போட்டிங்கனால் தான் அதோட முழு பலனும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாவது இந்த மார்கழி மாதம் முதல் நாள் நம்ம செய்ய வேண்டியது என்னது அப்படின்னு சொன்னால், அதாவது முதல் நாள் இல்லை, மார்கழி மாதம் முழுவதுமே நம்ம இதை வந்து கடைபிடிக்கலாம். மார்கழி மாதம் வந்து நம்ம கோலம் போட்டு முடிச்சுட்டு வீட்டின் நிலைவாசலில் தான் முதல்ல வந்து நம்ம தீபம் ஏற்ற வேண்டும். அதற்கு பின்பு தான் நம் பூஜை அறையில் தீபம் ஏற்ற வேண்டும். சரியா? அதனால் முதல்ல வீட்டு நிலைவாசலில் 2 விளக்கு 2 சைடு வச்சு விளக்கு ஏற்றுங்க. அதுவும் நெய் விளக்கு ஏற்றுவது மிகவும் சிறப்பு. முடியாதவங்க எது வேணாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி